வணக்கம் சார். வணக்கம் சைமன். நம்ம இனிமேல் ரிவ்யூ பண்ண முடியாதான் சார்? இது நம்ம ரிவ்யூ பண்ணாவே கேஸ் போட்டுருவாங்களாம் சார்? நம்ம தியேட்டர் பக்கம் நின்றுட்டு பண்ணாவே பிரச்சனை பண்ணுவாங்களாம் சார்? அந்த மாதிரி இவ்வளோ சில்லியான விஷயத்த எப்படி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்கன்னு தெரியல சார். ஏன்னா தியேட்டரில் ஒருத்தர் படம் பார்க்குறாங்கனாவே அவங்க கண்டிப்பாக 10 பேருக்கு சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் ரிவ்யூவாக கணக்கு இல்லையா சார்? இது முழுக்க முழுக்க கங்குவாவிற்காக எடுக்கப்பட்ட முடிவு தான். அது கங்குவா மீது அதன் மீது வந்த தொடர்ச்சியான எதிர்மறை விமர்சனம் யாரும் திட்டமிட்டு பண்ணல. நீங்கள் தியேட்டர் வாசலில் நின்ன பப்ளிக் பைட்ஸ் தான் நீங்கள் யார் அவங்களாம் யார் காண்டாய் பையா பண்ணாங்க. நான் திரும்பவும் கேட்குறது என்னதான், வடபழனி கமலா தியேட்டர்லேயும் அதே மனநிலை தான், கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்லேயும் அதே மனநிலை தான், பாலக்காட்லேயும் அதே மனநிலை தான், பெங்களூர்லேயும் அதே மனநிலை தான். எல்லாருமே எல்லா படம் பார்த்த பொதுஜனம் கொடுத்த அந்த ரிவ்யூ அதை உங்களால் தாங்க முடியல. அவங்க அதுதான் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு படத்துக்காக இப்படி இதுவாகிறாங்க. நீங்கள் கண்டென்ட்டை சரியாக கொடுத்தா என்னங்க கண்டென்ட்டை சரியாக கொடுத்தான்னா இதே ரிவ்யூனால ஓடின படங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? எத்தனை படங்கள் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அமரன் 300 கோடியை தாண்டி அதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதிலும் எதிர்மறையான விமர்சனம் வந்தது. என்னன்னா பர்சன்டேஜ் கம்மி, ஆனால் பார்த்துட்டு வந்த பப்ளிக் அத்தனை பேர் எமோஷன் ஆகி பேசுனாங்க. உண்மையிலே இந்த படத்தை என்ன பண்ணி வச்சிருப்போம் அமரனை நான் உண்மையிலே ஃபீல் பண்ணது என்னன்னா, அது ஒரு டாக்குமெண்ட்ரி தனமான ஒரு படமா இருக்கும். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று நம்மளை ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர போறோன்னு பார்த்தா, ஒரு காதல், ஒரு குடும்பம், ஒரு ஃபீல், ஒரு மரணம், ஒரு வீர மரணம், இது எல்லாம் கொண்டு ஒரு மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கை மிக சரியான அளவில் கொண்டு சேர்த்து அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் எமோஷனல். இந்த படத்தில் என்ன எமோஷனல் இருக்குது கங்குவாவில்? ஐயா நீங்கள் நல்ல படம் எடுங்க, சூர்யா நல்ல ஆக்டர், இதற்கு முன்னாடி எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த எதிர்மறை விமர்சனங்கள் ஒட்டு மொத்தமாக மீடியா சேர்ந்து இந்த படத்திற்கு எதிராக கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ணதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2 வாரம் கழிச்சு தான் நாங்கள் படத்தை விமர்சனம் பண்ணணும்னு கோர்ட்டில் தடை உத்தரவு வாங்க போகிறோன்றாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு சங்கம் அதுக்கான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி திரைப்பட விழாக்கள் நடக்கிற மேடை, அந்த மேடையில் உங்களுக்கு தில்லு இருந்தால் சினிமா சம்மந்தப்பட்டது தான் மட்டும்தான் பேசணும்னு சொல்லுங்களேன். அங்கேயே அரசியல் பேசுகிறீங்க, அங்கேயே மத சம்மந்தமானது பேசுகிறீங்க, அங்கேயே ஜாதிய சம்மந்தமானது பேசுகிறீங்க, சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத விஷயத்தை ஏன் பேசுகிறீங்க? நீங்களே அங்கே யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் கொடுக்குறீங்க. ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும், மற்ற விழாக்கள் ஆகட்டும், ஒரு டீசர் வெளியீட்டு விழா ஆகட்டும் வந்தாங்கன்னா இருக்கிற அப்படியே கேமராவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரைட்டு இன்றைக்கி நாம தான் வைரல் அப்படின்னு படத்திற்கு சம்பந்தம் இல்லாத திணித்து சில விஷயங்களை சொல்லி அன்றைக்கி அவங்க பேசும் பொருள் ஆகிடுறாங்க. அந்த படத்தை பற்றியான டாக்கே இல்லாமல் போயிடுது. இது ஏதாவது சொல்ல முடியுமா அவங்கள? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒருதலை ராகத்துலேருந்து ஆரம்பித்தார். ஒருதலை ராகம் ஓடினது அந்த காலத்தில் இது ஓடினதுன்னு சேது ஓடினது மக்கள் பார்த்து தான் அப்படின்னு. சேது படத்தை எடுத்து வச்சுட்டு பாலா இந்த தோலில் தூக்கி வச்சுக்கணும். இந்த சேதுவை ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒவ்வொரு மீடியேட்டராக போயிட்டு கதவை தட்டி சார் சேதுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சேதுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் மீடியேட்டர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தமிழ் சினிமாவில் அதிக ஷோ போட்டு காமிக்கப்பட்ட படம் ஒரே படம் சேது படம் தான். யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. நீங்கள் அப்பயே கணிச்சிருக்க வேண்டியது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் காட்சி தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு ப்ரிவியூ தேட்டரு ஆந்திரா கிளப் பக்கத்தில், இந்த தேட்டரை கூட இடிச்சிட்டாங்க. நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் பாருங்க. மீடியாவுக்கும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. நான் தான் பாலா முதல்ல என்ட்ரி பண்ணேன். பார்த்துட்டு மீடியாவுக்கும் போகும்போது எல்லாரும் நிறையா விக்ரமை பார்த்தா ஏதோ இதுவும் குத்துயிரும் கொலையுரமாக இருக்கிறாரு, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்குது, அவரை என்ன பண்ணி வச்சுருக்க, டைரக்டரை பார்த்தா ஏதோ இதுவும் மாதிரி இருக்காரு ஆளே அப்படின்னு போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று குசுன்னு பேசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு படம் முடிஞ்சு வெளியே வந்தவுடனே ஒட்டு மொத்தமாக பாலாவை தான் எல்லாரும் தேடணும். இது நடந்த சத்தியமான உண்மை. பாலா தான் எங்கே டைரக்டர்னு. அப்போ தான் நான் பொதுவாக சினிமாவில் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு எனக்கு சேது படத்துக்கு அந்த பத்திரிகையாளர் காட்சி பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா சேது படத்துக்கு முன்னாடி அந்த படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு போட்டு காமிச்சார். சிஐடி நகரில் நந்தி இருக்கிற அந்த சிஐடி நகரில், வெஸ்ட் சிஐடி நகரில் 2வது குறுக்கு தெருவில் அப்போ பாலா ஒரு ரூமில் தங்கியிருந்தார். அப்போ VHS கேசட்டில் டெக்கில் போட்டு காமிச்சாப்புல. அதுவே இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா ஒட்டுமொத்த மீடியாக்களும் அப்போ அதிகமாக பிரிண்ட் மீடியா தான். பாலா எங்கன்னு தேடி அந்த படத்தை மீடியா கொண்டாடின பிறகு தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுவாச்சு. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கந்தசாமி
ஒரு 20 சென்டரில் தாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணவேணி தேட்டரில் அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. பழைய கிருஷ்ணவேணி இப்போ புதுப்பிச்சிருக்காங்க, ஸ்ரீநகர் கிருஷ்ணவேணி 100 நாள் ஓடிச்சு. அந்த கிருஷ்ணவேணி தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடின படம் வந்து சேது. இதுக்கு யார் காரணம்? மீடியா தானே வந்து. சரி, இப்போ வந்து சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு, யூடியூப் சேனல் வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ந்தாச்சு. இன்றைக்கும் ரப்பர் பந்து மாதிரியான படங்களை வந்து ஓட வைத்தது இந்த மீடியாக்கள் தான். இதில் மாற்று கருத்துக்கரையே கிடையாது. நல்லா இருந்தும் நல்லா இருக்குன்னு சொல்லுறது. சரி, நாங்கள் வந்து ஓஹோன்னு ஒரு படத்தை போடுறோம். பொதுவாக மீடியாலாம் சேர்ந்து நீங்கள் போடுறீங்க, இது யானை புலி குதிரை அப்படின்னு சொல்லிடுறோன்னா மக்கள் என்ன எங்க உலக சினிமாவை வந்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அவன் வந்து உலக சினிமாவை உள்ளங்கையில் வச்சுருக்கான். அவன் பார்த்து நீ என்ன படத்தினுடைய காட்சி எடுத்துன்னு அங்கேருந்து சொல்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்கள் இந்த படம் இருக்கு இல்லைங்களா, சேனல் வந்து தேட்டர் வாசலில் முன்னாடி இது கொடுக்கக்கூடாது, தேட்டர் காம்பவுண்ட் சவரான நிற்கக்கூடாது, வர பப்ளிக்லாம் வந்து நீங்கள் எதுவும் பைட்ஸ் எடுக்கக்கூடாது. ரைட்டு, நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்லேயும் உங்களால் சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்கள் அப்படியே கூட வேணாங்க. படம் பார்க்க வராங்க இல்லைங்களா, அவங்க கையில் செல்ஃபோன் இருக்குதுல்ல, அந்த செல்ஃபோனை வாங்கி ஒரு கவரில் வாங்கி டேக் போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் அனுமதிக்க முடியுமா? பாதி பேர் ஓடி போயிடுவான். படமே பார்க்க மாட்டான், ஓடிடியில் பார்த்துக்கிறேன்னு பார்க்க மாட்டான் வந்து. ஏன்னா அவனும் ஒரு ரிவ்யூவர் தெரியுங்களா. உட்காந்த இடத்துல நீங்களாவது வெளியே வந்தால் ரிவ்யூ பண்ணுவீங்க, அவன் தேட்டருக்குள்ளே உட்காந்தே அடிப்பான் வந்து. மச்சான் தப்பி தவறி விட இந்த பக்கம் வந்துடாத, வண்டி அந்த பக்கம் திருப்பி ஓடிடுவான். அதே நல்லா இருந்ததுன்னா மச்சான் ஃபேமிலியோடு வந்து படம் பாரு, கண்டிப்பாக வந்து படம் பாரு. அமரன்லாம் நான் அப்படி தான் சொன்னேன். நான் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து. சரி விடுங்க, நீங்கள் தடை உத்தரவு போடுங்க, யாரும் ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னு, ரிசல்ட் என்னன்னு தெரியட்டும், பார்த்துக்கலாம். யாருமே ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்றது வந்து ரொம்ப சில்லியான விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை வந்து தடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும், கோர்ட்டு தீர்ப்பே கொடுத்தாலும் இதை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து 300 ரூபா கொடுத்து பார்க்குறான் அப்படின்னா அதுக்கான ஒர்த்து வந்து அந்த தேட்டரில் அந்த படத்தில் இல்லை அப்படின்னா அவன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவான். இவங்க வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது இவங்க வந்து இந்த படத்தோட ஒர்த்து அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் வந்து ஓவர் ஹைப்பு கொடுக்குறாங்க? இதுதான் அந்த விஷயம் இருக்குல்ல. அருமையான கேள்வி. இந்த கேள்வி தான் இப்போ இந்த படத்துக்கே எடுத்து போனாங்க. வேறு நிறைய படங்கள்லாம் ஒன்று. பொதுவாக இந்த பெரிய படங்கள், கங்குவா மாதிரியான ஒரு பெரிய படங்கள் வருதுன்னு வச்சுங்க. இது என்ன அவங்களுடைய இதுனா, இது வந்து யானை, இது வந்து சிங்கம், இது வந்து கரடி, இது வந்து பூதம், இப்படியா பில்டப் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு அவங்க கண்டென்ட்டை பற்றி உண்மையாகவே தெரியும். நான் கூட முதல்ல ஒரு நண்பர், சினிமா நண்பர் சொன்னது தான், எங்க இது கூட அவங்களுக்கு தெரியலன்னு. இன்றைக்கு சினிமாவுடைய ரிலீஸ் வந்து ஒரே இதுவில் உலகம் முழுக்க, இப்போ தமிழ்நாட்டில் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னா 1100 ஸ்க்ரீன்ஸில் ஒரு பெரிய படம் ஃபுல்லாக போட்டுறாங்க. கிட்டத்தட்ட 90% போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுக்க போட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லி மக்களை ஸ்கேம் பண்ணி 2 நாளில் இந்த கலெக்ஷனை அள்ளிடணும். 3 நாள் இல்லைன்னா வெள்ளி சனி ஞாயிறு, ரைட்டு கல்லாக்கட்டு, இதில் இவங்க வந்து உள்ளே வந்து இது மாதிரி பண்ணி விட்டாங்களேன்னு கோபத்தோடைய வெளிப்பாடு தான் இது. முழுக்க முழுக்க நீங்கள் நான் ஒன்று சொல்ல சைமன், நாம் தேட்டரை பார்த்து தேட்டர்லையும் பப்ளிக்கை பார்த்தோம். திரும்பவும் அந்த படத்தை வந்து கமலா தேட்டரில் பார்த்தோம். கமலா தேட்டர் வாசலே என்ன சொன்னாங்க வந்து, நான் சேனல்லே பார்க்கல, கதர்னா வந்து காசை வச்சு பார்த்துட்டு வந்து. இதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் சொன்ன அந்த தகவல் தான் காரணம்னு நான் திரும்ப சொல்கிறேன். நான் இந்தியன் 2க்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்தது. இந்தியன் 2க்கும் பில்டப் பண்ண. ஆனால் கமலஹாசன் பயங்கர புத்திசாலிங்க வந்து இந்தியன் 2 ப்ரொமோஷன் நடக்கும்போது இடையில ஒரு வார்த்தை விட்டார் தெரியுங்களா, இந்தியன் 3 நல்லா இருக்கும். அதுதாங்க இந்தியன் 3 நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அதை பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் பொழுது சங்கருடைய முகம்லாம் மாறி அதுக்கப்புறம் இந்தியன் 2 நல்லா இருக்குங்க, இந்தியன் 3 இதை விட சூப்பராக இருக்குன்னு சொன்னது இந்த இடத்துல தான். அந்த படத்தையும் எதிர்மறை விமர்சனங்கள் வந்தபொழுது கமலஹாசன் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், லைக்கா ஆகட்டும் அப்படியே கடந்து போயிட்டாங்க அவங்க. ஆமாம், நம்ம கண்டென்ட் இவ்வளோதான் அப்படின்னு. இப்போ தக் லைஃப்னு ஒரு டீசர் ஒன்று வந்திருக்குது, கொண்டாடலையா? தக் லைஃப்பில் அடிச்சுன்னு ஒரிக்கிடுவோன்னு. இந்த மனநிலை தான் எல்லா கலைஞனுக்கும் வரணும். நீங்கள் வெற்றியை வந்து தலையில் ஏற்றி வச்சுருக்கீங்க, உங்கள் விமர்சனத்தை தோல்வியை சொன்னால் ஏன் உங்களை கொந்தளிக்கிறீங்கன்னு தெரியல வந்து. அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லையான்னு அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2-3 நாளில் அந்த காசை எடுக்கணும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலை. இதுக்கு இந்த பப்ளிக் ரிவ்யூ, அப்புறம் ரிவ்யூ பேசுகிறவங்க, யூடியூப்பு, மீடியா, பிரிண்ட் மீடியா, இவர்கள் எல்லாம் தடையாக இருக்கிறார்கள் என்ற கோபம்தான் காரணம். தடை போட்டுக்கொள்ளட்டும். முக்கியமாக இதில் வாய்ஸ் அவுட் பண்ணுறது 2-3 பேர் தான். அதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து எதுக்கு இவர் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஜப்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார். அது வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் இதுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்ததோ எக்ஸாக்டாக அதே ரியாக்ஷன் அந்த படத்துக்கு இருந்தது. ஃபிலிம் வந்து ஓடாததுக்கு பெரிய காரணமே ரிவ்யூவர்ஸ் தான் அப்படின்ற ஒரு தாட் வந்து அங்கே இருந்திருக்கு அவருக்கு.
இந்த படத்துக்கும் இந்த மாதிரி சொன்ன உடனே அதில் வந்து கொதிச்சிட்டாரு. நம்ம படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், எவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கிறோம், இந்த மாதிரி சும்மா ஒரு 200 ரூபா காசு கொடுத்து படம் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறத தாண்டி, நம்ம இந்த அளவுக்கு காசு போட்டு படம் எடுக்கிறோமே அதுக்கான கண்டென்ட் நல்லா பண்ணுறோமா அப்படின்னு ஏன் சார் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அதுதாங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம்னா, ஐயா நீங்கள் வந்து யாரும் வந்து இங்கே இருக்கிற ரசிகர்கள் கற்காலத்தில் இல்லை, யாரும் 80கள் இல்லை. இப்போ நார்த் கொரியா எங்கே தெரியுங்களா இருக்குது? நாம் வந்து 2024 இருக்கிறோம். நான் ஒரு கட்டுரை படித்தேன். நார்த் கொரியா 1989 இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஏறக்குறைய மன்னர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவன் வெளி உலகமே தெரியாமல் அந்த மக்களை ஒரு அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான். அது ஒரு கொடுமையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம 2024 சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட்டனை தட்டினா என்ன வேலையில் நடக்குன்ற ஒரு வசதியெல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியாத படம் பார்க்குறவனுக்கு கண்டென்ட் தாங்க முக்கியம் அப்படின்னு எத்தனையோ தோல்வி படங்களுக்கும் விமர்சனம் பேசியிருக்காங்க, எத்தனையோ இப்படங்களுக்கும் விமர்சனம் பேசியிருக்காங்க, எத்தனையோ சின்ன படங்கள் பேசி விமர்சனம் நல்லா இருக்குன்னு பேசி. ஒரே ஒரு விஷயம் சைமன், நான் இதுதான் ரொம்ப சொல்லான்னு இருந்தேன். சட்டம் என் கையில்னு ஒரு படம் வந்தது, சதீஷ் நடித்த படம். உண்மையிலேயே அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சிக்கு நான் விருப்பா போய் உட்காந்ததுக்கு காரணம் என்னன்னா, சதீஷ்லாம் ஒரு ஹீரோவா, இவரெல்லாம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் நம்ம பார்க்கணுமா, உண்மையாக நான் சொல்கிறேனே அப்படின்னு ஒரு விஷயம். போய் உட்காந்தோடனே மிக பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேங்க வந்து அருமையான வந்து படம் எடுத்திருந்தாங்க. சதீஷ்லாம் அது ஹீரோவே கிடையாது வந்து, அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒதுங்கி போய் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து மீடியா தான் அந்த படம், அந்த ஷோ போட்டதுக்கே அவங்ககிட்ட காசு கிடையாதுங்க வந்து. இவங்க சொல்கிறாங்களே வந்து அந்த ஷோ போடுவதற்கு, பத்திரிகையாளர் காட்சி போடுவதற்கு தியேட்டருக்கு வந்து ப்ரிவியூ தியேட்டருக்கு ஒரு 20,000 25,000 கட்டணும். அப்புறம் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து அந்த காசே இல்லாமல் மீடியாக்கள் பேசின பிறகு தியேட்டரில் யாரும் வந்து ஷோ அதுக்கான காட்சி கொடுக்கல. அந்த படத்துக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறான்னு தூக்க சொல்லிட்டாங்க. இந்த நிலைமை இருக்குது. இப்போ தியேட்டருக்காரங்க நீங்கள் கேட்க முடியுமா? போய் ஒரு நல்ல படம் ஓடுது அப்படின் பொழுது அது பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகுதுன்னு போது நீங்கள், ஏன்னா ஹீரோ வேல்யூ கிடையாது, கதை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. சட்டம் என் கையில்னு ஒரு பழைய டைட்டில், இதை பார்த்து எப்படி வருவான்? ஆனால் ரிவ்யூ பேச நல்லா இருக்குது, மீடியா சொல்ல, சோஷியல் மீடியாவில் எழுத, ஆடியன்ஸ் வர நேரத்தில் தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவோம்? அந்த ப்ரொடியூசர்லாம் இந்த ரிவ்யூ தானே தேவைப்படுது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவாங்க? அந்த படம்லாம் எப்படி போய் சேரும்? ஒருவேளை அந்த படத்தை முன்கூட்டியே போட்டிருந்து அதுக்கு சரியான தியேட்டர் கிடைச்சிருந்து அதுக்கு போட்டியாக சில படங்கள் வராமல் இருந்திருந்தால் சட்டம் என் கையில் மிகப்பெரிய இட்டுங்க அந்த படம். ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து 7 படம் ரிலீஸ் ஆச்சு. 7 கும்பலோட கோயந்தான் இதுவும் காணாமல் போயிடுச்சு வந்து. ஒரு 3-4 நாளைக்கு ஒரு சனி ஞாயிறு திங்கள்லேருந்து அதுக்கு நல்ல ரிவ்யூ வந்து கூட்டம் தேடுற நேரத்துக்கு தேட்டர் கிடையாது. ஏன்னா எங்களால் கூட்டம் வராமல் நாங்கள் வச்சிருக்க முடியாது, வாடகை கட்டி ஓட்டுங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களால் வாடகை கட்ட முடியாதுங்க, இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தலையார தண்ணி குடிச்சு ரிலீஸ் பண்ணோம். வந்து இது மாதிரி எத்தனை படங்கள் வந்து அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க நீங்கள்? சார் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, லப்பர் பந்து அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ரிலீஸ் ஆனால் அது கம்மியான பட்ஜெட் படம் தான். அட்டகத்தி தினேஷ் தான் அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பெரிய ஸ்டார் வேல்யூலாம் அந்த படத்துக்கு கிடையாது. பட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில வேலைகள்னால அந்த டைமில் அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல சார். நம்ம ஆஃபீஸில் இருக்க பிரவீன் வந்து என்ன அண்ணே அந்த படத்தை போய் பார்த்துருங்கண்ணே, கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் போய் பார்த்துருங்கண்ணே, ஒரு 5 நாள் கழிச்சு தான் என்கிட்ட சொல்கிறேன். 5 நாளுக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வந்தேன், போய் பார்த்துருங்கண்ணே, எப்படியாவது அந்த படத்தை தேட்டரில் பார்த்துருங்கண்ணே அப்படின்னு அவன் சொல்லி நான் 6வது நாள் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தேன் சார். படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது எவ்வளோ பட்ஜெட்டு, யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல சார். அதில் இருந்த கண்டென்ட்டு, அதில் அவங்க வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல சார். அப்படியே கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காகவே இருந்தது. நான் வந்து படம் 6வது நாள் ஒரு வீக் டே பார்த்தேன். வீக் டே காலையில் 9 மணி ஷோ பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி விஷயத்துக்கு ரிவ்யூவர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஆனால் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவைப்படலையா சார்? சார் விமர்சனம் என்பதே வந்து நீங்கள் வந்து நிறை குறை சொல்கிறது தான் விமர்சனம். அதில் அதிகப்படியான குறை இருந்தால் குறை சொல்ல தான் செய்வாங்க. இப்போ ரப்பர் பந்துக்கு அதிகப்படியான நிறை இருந்தது சொன்னாங்க. வைரமுத்து வந்து ஒரு தொகுப்பு ஒன்று கொடுத்து, நான் ஒரு நாளிதழில் வேலை பார்க்கும்பொழுது இந்த கவிதை தொகுப்பை விமர்சனம் பண்ணுறதுக்கு பத்திரிகையில் விமர்சனம் பண்ணுவாங்கள, அதில் எழுதி கொடுத்தாரு, துவையுங்கள், அடித்து கிழித்து விடாதீர்கள். அவருடைய படைப்பு என்னங்க காலத்துக்கும் அவருக்கு என்ன இது பண்ண போகிறாங்க? அவர் வளர்ந்த பிறகு இப்படி ஓஹோன்னு இருக்கிற நேரத்தில் அவருடைய படைப்புக்கு என்ன எழுதியிருக்காரு, துவையுங்கள், அடித்து கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு. அப்படி அடித்து கிழிக்கிற மாதிரி இருந்தால் கிழிச்சுதாங்கன்னா, ஆனால் அந்த மலையில் யாருக்கும் கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தா என்ன பண்ணுறது? வந்து சார், நான் ஒரு தியேட்டர் ஓனர் ஒருத்தர்கிட்ட பேசினப்போ,
இப்போ இந்த 11 மாதத்தில் வந்த திரைப்படங்களில் அதிகப்படியான ரிப்பீட் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்த ஒரே படம் வந்து ரப்பர் பந்துனார். ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாங்க சார். நான் கண் கூட பார்த்து ஒவ்வொருத்தராக விசாரித்தேன். நான் நம்ம பிரவீனை 8 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் சார். கேமராமேனா தம்பி 8 தடவை பார்த்துருக்கேன் சார். அதை கரெக்டாகவும் சேர்த்துருந்தாங்க அந்த படத்தை. இல்லை ஒட்டுமொத்தம் அந்த படத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் குறையா சொல்ல முடியாதுங்க. தலைப்பே பாருங்க, ரப்பர் பந்து அப்படின்னு. எங்கள் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அது அதில் எதுவுமே போடாமல் ஆச்சா போச்சா உள்ள என்ன இருக்குது தெரியுமா, அந்த கீரிக்கு பாம்புங்க சண்டை விடுவாங்கல்ல, அந்த கதையாக வந்து வரப்போது இப்போ பாருன்னு கதையாக இது பண்ணால் திறந்த உடனே புஷ்ஷுன்னு போயிடும். அது எல்லாம் கேட்காமல் திரும்பவும் கதை தான் ஜெயிக்கும்ன்ற ஒரு விஷயத்தில் கதையை சரியாக தேர்வு பண்ணாமல் இவங்க திரும்ப பில்டப்பில் ஓடிடும். அப்படின்னா படம் பார்க்குற ரசிகர்கள் முட்டாள்கள் கிடையவே கிடையாது. அவர்கள் கொடுக்குற அந்த 190 ரூபாய் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தொகை. அந்த தொகை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க, மிகப்பெரிய தொகை. அவன் வேர்வை சிந்தி ஆட்டோ ஓட்டி ரிக்ஷா ஓட்டி கூலி வேலை செஞ்சு எங்கெங்கேயோ இருந்து எடுத்துன்னு வந்த அந்த காசு அதை நீங்கள் தட்டி பறிக்க நினைக்காதீர்கள். தயவுசெய்து ஸ்கேம் பண்ணாதீங்க. நல்ல படத்தை கொடுங்க. அவன் 190 ரூபா இல்லை 500 ரூபா கொடுத்து கூட படம் பார்ப்பான். தெரியாத நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். வணக்கம்.